Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. ரெண்டுக்காடு பாரத்தை தொட்டது போல் ஹீரோக்காடு நாடதான சூரியன் 5 நாள் பயப்பைகள் யாவும் அங்கே பயந்தோடிடும் 5 ரேஞ்சர்ஸ் கூட்டம் 5 வைரம் தேடிடும் புதைய தேடாலும் சில உயிரை காக்கணும் இந்த பூலகத்தில் இன்னும் பல ஈரங்கள் பார்க்கணும் தீமையை எதிர்க்க நல்ல ஹீரோக்கள் உண்டு பவர் ரேஞ்சர்ஸ் ஓவர்டிரைவ் பக்கமும் உண்டு Power Rangers Operation Overdrive Power Rangers Operation Overdrive நான் சொல்றது கேளுங்க ஃப்ளோரியஸ் ப்ளீஸ் ரப்பர் கொஞ்சம் கூட போட்டு கொடுங்க இல்ல கடைசியா சொல்றேன் புகழ் வாய்ந்த கிஎம்ஓ கேனனை நானே தேடி எடுத்துக்கிறேன் உலகத்திலேயே நீதான் கடைசி ஏட்டியா இருந்தாலும் உன்னைய ரோபோட்டா ஓட்ட விட மாட்டேன் ஆனா நிஜமாவே உலகத்துல இருக்கிற கடைசி ஏட்டி நான் தான் அதாவது என் அண்ணன் சேஸ்குவாச்ச சேர்க்கலனா நாங்க இப்ப பேசிக்கிறது இல்ல அது ஒரு பெரிய கதை வாய மூடு பனி மூட்டையே என்ன கொஞ்சம் யோசிக்க விடு தள்ளி போங்க உடைஞ்ச பூ மூட்டைங்களா அசர வைக்கிற என்ட்ரன்ஸ் தான் இங்க வராது அது உனக்கு ஆபத்தாயிடும் நீ கிஎம்ஓ கேனனை கண்டுபிடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன் நீ அதை எடுக்கிறப்போ மெர்க்குரி ரேஞ்சரை நாங்க தீர்த்து கட்டணுமா மிராட்ரிக்ஸ் தன்னாலதான் செயல்படுதுன்னு சொன்னால அவ சொன்னதை கண்டிப்பா செய்வா முதல்ல கிஎம்ஓ கைப்பத்து அப்புறமா கூட்டணி பத்தி யோசிக்கலாம் கமான் மிஸ்டர் ஹாட்ஃபுட் ஒரு இன்ட் கொடுங்க சாரி டாய் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இது ரகசியமாவே இருக்கும் மற்றவங்களோட டிரைவ் மேக்ஸ் ஜோட் அருமையா இருக்கு எனக்கு என்ன மாதிரி ஜோட் செய்ய போறீங்கன்னு சொல்லக்கூடாதா சொல்லிட்டா அப்புறம் அது ரகசியமா இருக்காதே ஸ்பென்சர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்னோட ஜோட் எப்படி இருக்கும் ஏன் உதடுகள் ஒட்டப்பட்டிருக்குப்பா ஒண்ணுதான் கிடைக்க போகுதுன்னு யார் சொன்னா ஸ்பென்சர் ஒட்டி இருக்கு அவரை பார்க்க ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க அதுவும் பெண் விருந்தாளி ஆண்ட்ரூ ஹாய் ஜெசி என்ன ஒரு சர்ப்ரைஸ் யா காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் நம்ம இப்பதான் ஒன்னா சந்திக்கிறோம்ல உன்னை பத்தியும் ஒரு ரேஞ்சர்ஸை பத்தியும் நான் நிறைய படிச்சிருக்கேன் வாவ் ஆண்ட்ரூ நீ எப்பவுமே பெரிய தைரியசாலி தானே நீ மட்டும் எப்படி எப்பேற்பட்ட ஆபத்தையும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியமான ஃபீல்ட் ரிப்போர்ட்டர் ஆச்சே யா ஆனா அந்த கனவு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு என்னைக்காவது நிறைவேறலாம் கண்டிப்பா ஆனாலும் நான் ரிப்போர்ட்டர் தான்ப்பா குட் மார்னிங் சான் ஆஞ்சலஸ்னு ஒரு லோக்கல் ஷோல வேலை பார்க்கறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் ஹே ஆண்ட்ரூ உன் டீமை நான் இன்டர்வியூ எடுக்கணும் ஆபரேஷன் ஓவர் டிரைவை பத்தி கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அது முடியுமான்னு தெரியல ஜெஸ் நாங்க இங்க பிஸியா இருக்கோம் ஹே ஆண்ட்ரூ ப்ளீஸ் பா கொஞ்ச நேரம் தான் ஆகும் உன் ஃப்ரெண்டுக்காக இதை கூட செய்ய மாட்டியா ஓகே இவங்க கடுமையா உழைக்கிறவங்க இவங்களுக்கு கொஞ்சம் விளம்பரம் கிடைச்சா அது நல்லா தான் இருக்கும் ஹே அதை நான் பாத்துக்கிறேன் என் ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் செட் பண்ண சொல்லிடுறேன் தேங்க்யூ டிவில பவர் ரேஞ்சர்ஸ் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இன்னும் 5 நிமிஷம் பதட்டப்படாதீங்க गाइस டிவில வரது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல யார் பதட்டப்படுறா என் வாழ்க்கை முழுக்க இதுக்காகவே காத்துட்டு இருந்தேன் இந்த இன்டர்வியூ என்ன ஒரு ஸ்டார் ஆக்க போகுது ஓகே ரெடி 5 4 3 2 குட் மார்னிங் சான் ஆஞ்சலஸ் ஹாய் நான் தான் ஜெசிகா ஜெஃப்ரிஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க ஹெல்மெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஹீரோக்கள் ஆபரேஷன் ஓவர் டிரைவின் வீரமான டீம் தேங்க்யூ ஜெசிகா இங்க வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம் நான் சரியா சொல்றேனான்னு பார்க்கலாம் நீங்க மெக்கன்சி ஹாட்ஃபோர்ட் தானே என்ன மேக்கனை கூப்பிடலாம் நீங்க ரோஸ் ஆர்டிஸ் திறமையான குழந்தை அது அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க வில் ஆஸ்டோன் சர்வதேச ரெக்கவரி ஸ்பெஷலிஸ்ட் எஸ் அதேதான் நீங்க ராணி ராபின்சன் உலக பிரபல ரேஸ் கார் டிரைவர் ஹாய் ஜெசிகா அப்புறம் என்னோட எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஹாய் நீதான் பெஸ்ட் ராணி அப்புறம் நீங்க
ஓ அது நான் என் பேர் வந்து அது என்ன என்னுடைய பேர் என் பேர் நான் வந்து இவன் பேரு டாக்ஸ்லோ, நடிகர், ஸ்டண்ட்மேன், நிகரற்ற சூப்பர் ஹீரோ. நான் டைசான். டைசான் வித்தியாசமான பேர் தான். எங்க கிரகத்துல எனக்கு அது பொருத்தமான பேரு. என்ன? அப்படியா? பார்க்கவே ரொம்ப கம்பீரமா இருக்காங்கல்ல சார்? ஆமா ஸ்மித் சார், கம்பீரமா தான் இருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. ஹே காய்ஸ், எல்லாம் சரியா இருக்கு. எங்க போயிடாதீங்க, இங்கே இருங்க. நான் வரேன். ஓ, நான் ஏன் இப்படி மோசமா பண்ணேன்? நான் ரொம்ப கேவலமா பயங்கரமா சொதப்பிட்டேன். ஆனா டாக்ஸ், அந்த சொதப்பல் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஓகே. ஹலோ, நீங்க தானா ஜெசிகா ஜெஃப்ரிஸ்? ஆமா, நான் தான். நான் மொய்ரா ஹெக்ஸ், மேயர் ஓனரோட ஆஃபீஸ்ல இருந்து வரேன். ஓ ஹாய், என்ன வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு ஷோவுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் வந்திருக்காங்க. மேயர் கேள்விப்பட்டாரு. யா, அவங்க செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க இந்த மெடல்ஸை அவர் கொடுக்க சொன்னாரு. ஓ ரொம்ப நல்லது. மேயர் சார்பா ரேஞ்சர்ஸ் கிட்ட இதை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்களுக்கு தான் தேங்க்ஸ். பேக்கப் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ரேஞ்சர்ஸ். ஷோ ரொம்ப பிரமாதமா இருந்தது. தேங்க்யூ. முடிஞ்சிருச்சு. மேயர் ஆபீஸ்ல இருந்து மெடல் கொடுத்தது ரொம்பவே அழகா இருக்கு. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாம வேலையை பார்க்கலாம் கைஸ். யா. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த லைட்டிங்ஸோட அனல் தான் நினைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு போவோம். வேலையை சரியா முடிச்சியா? சுலபமா முடிச்சிட்டேன். அந்த அறிவாளி ரிப்போர்ட்டர் நம்ம பிளானுக்கு அப்படியே கவிழ்ந்துட்டா. சரியான ஏமாளி. மெர்க்குரி ரேஞ்சரோட உடம்புல ரியாக்ட் ஆகக்கூடிய ஸ்பெஷல் உலோக கலவையால அந்த மெடல்களை செஞ்சேன். அவன் அரண்டு நிக்க போறான். ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதை ஓட்டணும். என்ன அப்படி செய்ய விட்டீங்கன்னா நான் மூச்சை பிடிச்சுக்கிறேன். நல்லது, உன் வாய முன்ன ரொம்ப நல்லது. ரோபோட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோட ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. நான் அதோட பைலட்டா இருப்பேன். விரைவில் கீ அமோ கேனன் எனதாயிடும். என்னோட ரோபோட் யாருங்க? ரோபோட்டுக்கு தேங்க்ஸ் ஃப்ளோரியஸ். கேனனை நாங்களே எடுத்துக்கிறோம். ஆமா, நாங்க என்ன செய்யணும்னு யாரும் சொல்ல தேவையில்லை. துரோகிகளே, இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஃபியர் கேட்ஸ். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க டாட்? எனமாமி சிலையில இருக்கிற கல்லோட அடையாளத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு அறிகுறி இந்தோனேஷியால இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் இருந்து வருது. அப்படியா? செக் பண்ணி பார்த்தலாம். ஏதோ தப்பாயிரும். எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க மட்டும் போங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ரீடிங் அங்க இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மலை பகுதியில தான் எங்கேயாவது இருக்கணும். பாப்பா, அங்கேயே போய் பார்த்துடலாம். இந்த பக்கம். அடேங்கப்பா, என்னது? தெரியல, ஆனா அதுவும் கல்ல தான் தெரியுது. நல்லா தெரியுது. இந்த வேலை கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. இந்த மாதிரி சக்தி இருக்கிற ஒரே ஆளுங்க. சொல்லாத. ஃபியர் கேட்ஸ். ஹலோ ரேஞ்சர்ஸ், என்னையா தேடிக்கிட்டு இருக்கீங்க? இல்லையே, உனக்கு என்ன வேணும்? மலையில ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கு. அதை நாங்க தான் எடுத்துக்க போறோம். Strike Defender.
Come on! இனிமே எங்க வழியில குறுக்கிடாதீங்க. என்னாச்சு? உங்க ரத்தம் ஐஸ் தண்ணில இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் கொதிச்சு போயிருக்கோம். என்னோட ரோபோட்டை வச்சு கிஎம்ஓக்கோட கேனனை ஃபியர் கிராட்ஸ் எடுக்க போறாங்க. இதாத்தான் இருக்கணும். அதையும் பார்த்துறான். இந்த சக்தியை இப்ப யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது என்ன மாதிரியான ஆயுதம்? அறிகுறிகளை கொடுத்தது இதுதான். நல்ல வேலை செஞ்ச நண்பா. இப்ப அதை ட்ரை பண்ணிடலாம். இது சக்தி வாய்ந்த ஃபயர் பவர். அந்த ஆயுதத்தை அவங்க கிட்ட இருந்து எடுத்தாகணும். டிரைவ் மாக்ஸை கொண்டு வாங்க. நம்ம சக்தியை வேகமா இழந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவங்க ஃபயர் பண்ண போறாங்க. அதேதான். இப்ப ஃபுல் பவர்ல அதை இயக்கு. ஒரு சக்தியை இயக்குறேன். இப்போ ஜாக்கிரதை. இது ரொம்ப சுலபமா இருக்கு. ஆமா, நகரத்தை சின்ன பிள்ளமாக்கலாம். இல்ல, நம்ம ஜோர்ஸ் வேலை செய்யல. எல்லா சிஸ்டமும் வேலை செய்யல. நம்ம ஜோர்ஸை விட்டு போயாகணும். எனக்கு பூடல்ஸ்னாலே பிடிக்காது. இதை திரும்ப வேற செய்யணுமா? எனக்கு நாய் முடினாலே அலர்ஜின்னு உனக்கு தெரியாதா? நகரம் தாக்கப்படுகிறது. மெயின்டவுன் ஏரியாவில் இருக்கும் குடிமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜெரி, டாக் ஷோவை விடு. அந்த தாக்குதலை நம்ம கவர் பண்ண போலாம். ஜெசிகா, நீ போ. சீக்கிரம் ஷூட் பண்ணு. எடு எடு எடு. மிட்டவுன் ஏரியாவில இருந்து ஜெசிகா ஜெஃப்ரிஸ் ரிப்போர்ட். இங்க வேற்று கிரகவாசிகளோட தாக்குதல் நடக்குது. சார், ஒரு நிமிஷம். இங்க என்ன நடக்குது? பவர் ரேஞ்சர் தோத்து போயிட்டாங்க. அவங்க மிஷன்களால அழிவை தடுக்க முடியல. இப்ப நம்ம ஹீரோக்கள் பலமுள்ள எதிரிகளை சந்திச்சிருக்காங்க. பவர் ரேஞ்சர்ஸ தோக்கடிக்கப்பட்டது இதுதான் முதல் தடவை. ஜெசிகா வா போலாம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீ இங்க எதையும் செய்ய முடியாது. இருக்கலாம். ஆனா இந்த கதைக்கு பின்னாடி இன்னும் நிறைய இருக்கு. சீக்கிரம் வா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க அங்க போகவே கூடாது. இங்க என்ன பண்ற? சாரி சார், விஷயம் ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னாங்க. டைசானா, அவன் சரியில்லைன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அது என்னன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற? அந்த மெடல்ஸ் தான். மேயர் ஆபீஸ்க்கு போன் பண்ண அவங்க அந்த மாதிரி எதுவும் அனுப்பலையா? இது ரிப்போர்ட்டர்ஸோட யூகம் தான். இருந்தாலும் செஞ்சு பார்த்துடலாம்.
இன்னும் டிவி ஸ்டேஷன்லயே இருக்க? நம்ம முயற்சியை விட்டுடக்கூடாது. ஆனா நம்ம ஜோட்ஸை நாசமாக்கிடுச்சே. எல்லாத்தையும் இல்ல. ரைட். ஸ்பென்சர், இருக்கிற எல்லாத்தையும் அனுப்பு. ரெடி ரெடி. நான் பாத்துக்கிறேன். Come on, Bill. வந்துகிட்டே இருக்கேன். ஒரு கலக்கு கலக்கலாமா? ஓ இல்ல. இப்ப என்னோட முறை. ராணி, அங்கிருந்து போயிடு. கெட்டியா பிடிச்சுக்க. அது தோக்கடிக்க முடியல. நாம இப்ப என்ன செய்ய போறோம்? அது அவனாதான் இருக்கணும். அவனோட புது ஜோட்ஸை பாரு. என்ன வச்சிருக்கான்னு காட்டு. திரும்ப வந்ததுல சந்தோஷம். வாட்டர் லான்ச்சர்ஸ். மெர்க்குரி ரேஞ்சரா? ரெஸ்கியூ ரன்னர் 1, ரெஸ்கியூ ரன்னர் 2, கோ! ஓகே, ஃபிளாஷ் பாயிண்ட் மெகா சோல் ஆக்டிவேட். www.teamworldcamo.com. கம்பைன். மேல போறோம். இது செம்ம ஹாட் தம்பி. எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே அனுப்பிடுறேன். ஃபுல் பிரஷர். என்ன? சாத்தியமே இல்ல. சார்ஜ். இது ரொம்ப ஸ்லோ. அந்த கேனன். ஓ யா. வாட்டர் லான்ச்சர்ஸ், ஹைட்ரோ பிளாஸ்ட். இப்போ இந்த மெர்க்கூரியன் அடிக்கடி நம்ம வழியில குறுக்கிடுறான். அவன் மேல உள்ள வெறுப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு நாள் இதுக்கெல்லாம் அனுபவிச்சே தீருவான். அடுத்த தடவை அவங்க கதையை முடிச்சிடுறேன். அந்த கேனன் புடிச்சிட்டேன். ஹேய், இதோட சைஸ் பாரு. இதுக்கு காத்திருந்ததுல அர்த்தம் இருக்கு. ஒரு வழியா கியாமு கேனன் ரேஞ்சர்ஸ் கைக்கு போய் சேர்ந்துருச்சு. நல்ல வேலை செஞ்ச ஐஸ்மேன். உன்னோட பங்குக்கு நீ என்ன செஞ்ச? அவங்கள நான் கவனிச்சிடுறேன்னு தானே என்கிட்ட சொன்ன. எங்களை தவிர யாரும் மெர்க்குரி ரேஞ்சரை அழிக்க போறதே இல்ல.
என்ன தைரியம் இருந்தா எனக்கு துரோகம் பண்ணிட்டு திரும்ப இங்கேயே வருவேன். நாங்க ஃபியர் கேட்ஸ். உங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்களா ஸ்பென்சர்? இனிமே இதான் உண்மையான விஷயங்கள். அவர் கையாலேயே இத கொடுத்தாரு போல இருக்கு. அவரே கொடுத்ததா ஜொலி ஜொலிப்பா தான் இருக்கு. ஆனா இன்னும் நம்ம வேலை முடியல. இது புகழ் வாய்ந்த கிஎம் கேனனா இருக்கலாம். நம்ம அடுத்த மிஷன்ல இது முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹே பாருங்க, ஜெசிகாவோட ஷோ போயிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். குட் மார்னிங் சான் ஆஞ்சலஸ்ல இதான் என் கடைசி நாள். ஒரு சர்வதேச நியூஸ் நெட்வொர்க்ல ஃபீல்ட் ரிப்போர்ட்டரா நான் சேர போறேன். ரொம்ப அற்புதமான வேலை. போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஆண்ட்ரூ ஹார்ட்ஃபோர்ட்க்கும் அவரோட வீரமான ஆபரேஷன் ஓவர் டிரைவ் டீமுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மாறுதலை கொண்டு வரதுக்காக நீங்க தான் என்ன ஊக்கப்படுத்துனீங்க. இது ஜெசிகா ஜெஃப்ரிஸ். பை, டேக் கேர். Thank you very much, Jess.